Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஆலயம் பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச நம்ம குழந்தை பிறப்பு IVF இதெல்லாம் பற்றி நம்ம பேசினோம். சரி, ஏன் நம்ம கர்ப்பரக்ஷாம்பியை பற்றி பேசக்கூடாது? நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கருக்காவூர், அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை காக்கக்கூடியவள் கர்ப்பரக்ஷாம்பிகை. இங்கே சிவன் பெயர் முல்லைவனநாதர் அப்படின்ற திருநாமம். இந்த கோவில் உள்ள நம்ம நேராக போனோன்னா ஃபஸ்ட்டு சிவன் சன்னதியை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கோயில் நுழைவாயில், அதாவது கோயில் குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு உள்ளே நம்ம நுழையரிச்சு நேராக கொடிமரம் தெரியும். கொடிமரத்துக்கு நேராக சிவபெருமான். வலது கை பக்கம்தான் நமக்கு தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு, கர்ப்பரக்ஷாம்பிகையினுடைய சன்னதி. ஸோ இந்த சன்னதியில் 3 விசேஷம், இந்த ஆலயத்தில் 3 விசேஷம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் இவர் ஸ்வயம்பாக இருக்கிறார். இந்த விநாயகரை கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விநாயகரும் அங்கே 2 பேர் இருப்பாங்க. ஸ்வயம்பாக இருக்கிற விநாயகர், ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். ஸோ இந்த கற்பக விநாயகர் இவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யணும். சிவன் சன்னதியிலேயே அவர் முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் விநாயகர் இருப்பார், அந்த பக்கம் சுப்பிரமணியர் இருக்கார். நடுவில் பார்த்திங்கன்னா 2 நந்தி இருக்குது. ஸோ இங்கே 3 சிவன் சன்னதியிலேயே லிங்கம், அதாவது சிவன் சன்னதியில் பார்த்திங்கன்னா இந்த நந்தி சுயம்பு. ஸோ 2 நந்தி இருக்கும். சின்னதாக இருக்கிற நந்தி சுயம்பு, விநாயகர் சுயம்பு, உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானும் சுயம்பு தான், முல்லைவனநாதர். இவர் முல்லை செடிகளால் மறைக்கப்பட்டு, அந்த முல்லை செடியிலேருந்து, அந்த முல்லை செடியெல்லாம் நம்ம பாரி ஒரு காலத்தில், ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டில் இருந்த ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயில். ஸோ இந்த முல்லை மலர்களால் சூழப்பட்டு அந்த தாவரங்கள் எல்லாமே அந்த லிங்கத்தின் மேல் பிடிச்சதை நம்ம இன்றைக்கும் லிங்கத்தில் பார்க்கலாம். இங்கே சிவபெருமானுக்கு எந்த விதமான அபிஷேகமும் கிடையாது. ஏன்னா இவர் ஒரு எறும்பு புற்று வடிவில் அவர் இருக்கிறாரு. அந்த எறும்பு புற்றுலேருந்து தான் இவரை நம்ம எடுத்தோம், சிவபெருமானை. அதனால் இவருக்கு எப்பொழுதுமே அபிஷேகம் கிடையாது. இவருக்கு புனுகு தான் சாத்துறாங்க. ஸோ இந்த புனுகு சாத்துதல் அப்படிங்கிறது இருக்குது. இவருக்கு என்ன, நம்ம இப்போ சிவபெருமான்கிட்ட நீங்கள் போய் கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ, இவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு சாத்துறது தான். வெளியில் விநாயகர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ சிவபெருமான் திருமண தடை விலகிறது, இல்லை தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த புனுகு சாத்திரன்னு நீங்கள் வேண்டிக்கிறது, இது எல்லாமே இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இல்லையா ஆலயம். அந்த பழமை மாறாத இன்றைக்கும் நம்ம இந்த ஆலயத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த சிவபெருமானை நம்ம வணங்கிட்டு வெளியில் வந்தோன்னா ஸ்தல விருட்சத்தை அங்கே பார்க்கலாம். அந்த முல்லை செடி அங்கே இருக்கும். ஸோ இங்கே ஸ்தல விருட்சமும் ரொம்ப விசேஷம். சிவபெருமான், விநாயகர், நந்தி இவங்களை சிவன் சன்னதியில் நம்ம வணங்கிய பின்னர் நம்ம கோவில் பிராகாரம் சுற்றி வந்தோன்னா தாயார் சன்னதி தனியாக இருக்குது. அம்பாளுடைய சன்னதி அங்கே தனி தான். இந்த அம்பாள் சன்னதியில் 2 வகையான பிரார்த்தனைகள் வைக்கலாம். நம்ம இப்போ யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா, இந்த கணவன் மனைவி 2 பேரும் அவங்க சங்கல்பம் பண்ணிக்கணும். பேர், நட்சத்திரம், கோத்திரம் இது எல்லாம் சொல்லி அவங்க ஒரு நெய் தருவாங்க. அந்த படியில் அந்த நெய்யை தடவணும். தடவி அதில் கோலம் போட்டு வேண்டிக்கணும், எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். அந்த நெய் கொடுப்பாங்க. அந்த கர்ப்பமாகக்கூடிய அந்த பெண் நெய்யை சாப்பிட்ணும். ஒரு 7 நாளோ 5 நாட்களோ அந்த நெய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அவங்க பேப்பர்லேயுமே அந்த தகவல் எல்லாமே கொடுத்துட்றாங்க இந்த நெய்யோட. 2வது பார்த்திங்கன்னா, இங்கே ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், அதுவும் இந்த கர்ப்பரக்ஷாம்பிகையில் ரொம்ப விசேஷம். இந்த ஆமணக்கு எண்ணெய் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு 8ஆம் மாதம் முடிஞ்சு பிரசவத்திற்காக இருக்கிறவங்களுக்கு
நம்ம அந்த கோவிலில் போய் வேண்டிண்டு அவங்க பேர், நட்சத்திரம், கோத்திரம், பிரசவிக்கக்கூடிய பெண்ணினுடைய பெயர், அவளுடைய கணவர் பெயர், இது எல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த எண்ணெயை வாங்கிட்டு வரணும். எப்போ இவளுக்கு பிரசவ வலி எடுக்கிறதோ அந்த எண்ணெயை அடி வயிற்றில் தடவுனா இது அவளுக்கு ரொம்ப சீக்கிரமாக நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான பக்தர்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலருக்கு அதில் சிசேரியனும் ஆயிருக்கு. பட் சிசேரியன் ஆனாலும் என்ன, நல்லபடியாக அந்த குழந்தை வெளியில் அந்த குழந்தைக்கு அங்கே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். துலாபாரம் போடுறது இருக்குது, அதே மாதிரி தங்க தொட்டில் போடுறது இருக்குது, நார்மல் தொட்டில் போடுறதும் இருக்குது. அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு சுற்றி கூட்டிகிட்டு பிரார்த்தனையை நிறைவேற்றிக்குவாங்க. ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஸ்தலம். நல்ல ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னும் சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப சின்ன கோயில் அப்படிங்கிறதும் கிடையாது. பட் இது மெயினாக திருக்கருக்காவூர் அப்படிங்கிறது நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது இதுக்கு இந்த கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திட்டை இப்படி நம்ம போனோம்னா ஒரு 2 தெரு தள்ளி நம்ம திருக்கருக்காவூர் கோவில் வரும். ஸோ ரொம்ப பக்கத்தில் குருஸ்தலமான திட்டையும், அதுவும் ரொம்ப அழகான ஒரு சிவன் ஸ்தலம் தான். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எத்தனை சிவன் ஸ்தலம் பார்த்தாலும் அதுக்கு நமக்கு ஈடே கிடையாது. நாயன்மார்கள் பாடல் பெற்ற இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று நம்ம இறைவனை ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். ஆவணி மூலம் என்றைக்கு வரும்னா, சந்திரன் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இருப்பார், சூரியன் சிம்ம ராசியில் இருப்பார். ஸோ 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடியது இந்த ஆவணி மூலம் எல்லா சிவன் ஆலயங்களுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் போகலாம். அந்த கும்பகோணம் பக்கத்தில் இந்த மாதிரி திருக்கருக்காவூரில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நமக்கு பட்டீஸ்வரம் ரொம்ப கிட்டக்க, அதே மாதிரி திருவலஞ்சுழி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இப்போ 4ஆம் தேதி, அது சமீபத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி சம்பரோக்ஷணம் திருவலஞ்சுழி. கடலில் இருக்கக்கூடிய நுரை இருக்கு இல்லையா, வெள்ளை, அந்த நுரையில் வந்த விநாயகர். ஸோ வெள்ளையாக இருப்பார், ஸ்வேத விநாயகர். இப்போ சம்பரோக்ஷணம் செப்டம்பர் 4 இந்த திருவலஞ்சுழி. நமக்கு சுவாமி மலையும் அங்கே தான் பக்கத்தில் தான். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்களுமே கிட்டக்க தான் இருக்கும். பட்டீஸ்வரம், ஸோ திருக்கருக்காவூர், பட்டீஸ்வரம், சுவாமி மலை, திட்டை, இது எல்லாம் அங்கேயே அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தான். நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்து இந்த ஆவணி மாதத்தில் சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் இப்போது சமீபத்தில் திருக்கருக்காவூர் போயிட்டு வந்தேன். ஏன்னா ஆடி போகிறதுக்கு நம்ம அங்கே வளையல் கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வளையல்லாம் வாங்க போகிறதுக்காக இப்போ நான் ஆவணி மாதம் அழகாக திருக்கருக்காவூரில் போய் சிவபெருமானை, முல்லை நாதரை பார்த்துட்டு வந்தேன். அதனால் நீங்களும் இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு சிவஸ்தலம் போங்க. அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம பாவம் எல்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணியங்கள் சேரும். எப்பொழுதுமே சொல்லுவாங்க இல்லையா, தீர்த்தம், விமானம், மூர்த்தி, ஸ்தல விருட்சம், இது 4 ரொம்ப விசேஷம். போனீங்கன்னா குளத்தில் தீர்த்தம் எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும். உள்ளே போனீங்கன்னா விமானத்தை பார்க்கணும், சுவாமியை பார்க்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்தல விருட்சம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தான் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போன புண்ணியம் நமக்கு சேரும். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் போங்க. இன்றைக்கி நம்ம பிரத்யேகமாக சொன்னது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கருக்காவூர் முல்லை வனநாதரை பற்றி பேசினோம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.